வணக்கங்க. இந்த வீடியோல 11th கெமிஸ்ட்ரி யூனிட் 9 சொல்யூஷன்ஸ்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் நம்பர் 40 தான் பார்க்க போறோம். A sample of 12 molar concentrated hydrochloric acid has a density 1.2 gram per ml. Calculate the molality அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின்ஸ் தான். நம்ம 1 by 1 பார்ப்போம். சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மோலாலிட்டிக்கான ஃபார்முலா தெரியணும். அப்போ மோலாலிட்டி molality small m ல represent பண்ணுவாங்க is equal to number of moles of solute divided by mass of solvent அது எதில் சொல்லணும் அப்படின்னா கிலோகிராம்ல சொல்லணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி மோலாலிட்டி ஃபார்முலா. ரைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போக போக அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போகிறேன். சரி, என்ன கிவன் கொடுத்துருக்காங்க எடுத்து எழுதிடுவோமா? ரைட், கிவன் தட் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மோலாரிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போது மோலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு 12 மோலார் HCl சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி மோலாரிட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன். ஸோ டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.2 கிராம் பெர் ml கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. மோலாரிட்டி கொடுத்தாச்சு, டென்சிட்டி ஆஃப் தி சொல்யூஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இப்போ நம்ம எழுதுவோமா? இப்போ நல்லா பாருங்க, 12 மோலார் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இன் 12 மோலார் HCl சொல்யூஷன் in 12 molar HCl solution அப்படின்னா என்ன அர்த்தம்னா there are 12 moles of HCl in 1 liter of the solution அர்த்தம். so 1 liter of the solution அர்த்தம். அதாவது so molarity is equal to 12 by 1 which is equal to 12 molar HCl னு அர்த்தம். அப்ப இங்க மேல இருக்கக்கூடியது molarity ஃபார்முலா என்னது? number of moles of solute. அப்ப therefore உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு? number of moles of solute எவ்வளவு கிடைச்சிருக்கு? so 12 moles கிடைச்சிருக்கு. அப்ப solute-ஓட moles கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி கீழே இருக்கிறது என்னது? வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். மோலாரிட்டிக்கு ஃபார்முலா வந்து கீழே இருக்கிறது வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன். அப்போ இன்னொன்று என்ன கிடைச்சிருக்கு? வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. ஸோ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளவு? ஸோ டோட்டலாக 1 லிட்டர். 1 லிட்டருங்கிறது 1000 ml எழுதிக்கலாமா? ரைட், இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு விஷயம் கிடைச்சிருக்கு. இப்போ இதில் நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் இங்கே பாருங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் தேவைப்படுதா? அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் 12 மோல்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் மாஸ் ஆஃப் சால்வெண்ட்டை மட்டும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த டென்சிட்டியை யூஸ் பண்ணி, இந்த வால்யூம் ஆஃப் சொல்யூஷனை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரைட், ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது மாஸ் ஆஃப் சொல்யூஷன். முதல் கண்டுபிடிப்போம் மாஸ் ஆஃப் சொல்யூஷன். இதை முதல் கண்டுபிடிப்போம். மாஸ் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? ஸோ டென்சிட்டினா என்ன உங்களுக்கு தெரியும்? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். கரெக்டா? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இப்போ மாஸ் ஆஃப் சொல்யூஷன் தான் கேட்குறாங்க. அப்போ இந்த இதை இங்கிட்டு கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிடலாமா? அப்போ மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம் பண்ணிடலாமா? அப்போ டென்சிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? கிவன்ல ஆல்ரெடி எழுதியாச்சு. 1.2 கிராம் பெர் ml கொடுத்துருக்காங்க. இன்டு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? இப்போ தானே எழுதணும். 1000 ml. கரெக்டா? 1000 ml. அப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. என்ன ஆயிரும்? mlக்கு ml கேன்சல் ஆயிரும். அப்போ 1.2 இன்டு 1000 என்ன வந்துடும் உங்களுக்கு? ஆன்சரு 1200 கிராம். ஸோ இது வந்து மாஸ் ஆஃப் சொல்யூஷன். இது வந்து மாஸ் ஆஃப் சொல்யூஷன். பட் நமக்கு வேண்டியது வந்து மாஸ் ஆஃப் சால்வெண்ட். அப்போ மாஸ் ஆஃப் சால்வெண்ட் வேணும்னா என்ன பண்ணலாம்? இந்த மாஸ் ஆஃப் சொல்யூஷன்ல நம்ம சொல்யூட்டோட மாஸை கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணிட்டோம்னா மாஸ் ஆஃப் சால்வெண்ட் கிடைச்சிருமா? ஏன்னா சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட் தான் உங்களுக்கு என்ன வரும்? சொல்யூஷன் வரும். அப்போ இதில் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா சொல்யூட்டோட மாஸை கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ண போறேன். அப்போ சொல்யூட்டுக்கு வந்துட்டு என்ன ஃபார்முலா வந்துடும்? therefore so number of moles is equal to given mass by molecular mass or molar mass னு கூட வச்சுக்கலாமா? given mass by molar mass. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்ப therefore
மாஸ் ஆஃப் HCl அதாவது solute is equal to mass of solute னா இந்த given mass கேட்குறாங்க. அப்போ இது இங்கிட்டு கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்போ number of moles of HCl into molar mass of HCl. molar mass of HCl. அப்போ number of moles நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? ஸோ 12 into HCl. இதோட molar mass என்ன பண்ணுவீங்க? Clக்கு வந்து 35.5, ஹைட்ரஜனுக்கு வந்து 1. அப்போ டோட்டலாக 36.5. அப்போது 36.5. அப்போ எவ்வளோ வருது உங்களுக்கு? 438 கிராம் வரும். ஸோ திஸ் இஸ் மாஸ் ஆஃப் சால்வெண்ட். இப்போ என்ன பண்ணணும்? இந்த டோட்டல் சொல்யூஷனில் இதை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மாஸ் ஆஃப் சால்வெண்ட் கிடச்சிரும். கரெக்டா? ரைட். அடுத்த ஸ்டெப் அதான். அப்போது இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? தேர்ஃபோர் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் என்ன இங்கே? வாட்டர். அப்போ மாஸ் ஆஃப் சால்வெண்ட் என்ன பண்ண போகிறீங்க? 1200 மைனஸ் 438. இது வந்து மாஸ் ஆஃப் சொல்யூஷன், இது மாஸ் ஆஃப் solute. மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 762 கிராம் கிடைக்கும். இது மாஸ் ஆஃப் சால்வெண்ட். இப்போ போமா? தேர்ஃபோர் மோலாலிட்டி. வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் மோலாலிட்டி? நம்பர் ஆஃப் moles of solute divided by mass of solvent in kilogramல சொல்லணும். கரெக்டா? in kilogram. அப்போ எடுத்து எழுதுவோம் பாருங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute எவ்வளோ கிடைச்சிச்சு? 12 டிவைடட் பை இங்கே உங்களுக்கு மாஸ் ஆஃப் சால்வெண்ட் 762 கிராம்ல இருக்கு. அதை கிலோகிராம் மாற்றினீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? டிவைடட் பை 100 போடுவீங்களா? அப்போ இது டோட்டலாக என்ன ஆயிரும்? 762 இங்கே டிவைடட் பை 1000 இருக்கும். சாரி. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 12 டிவைடட் பை 762 இன்ட்டு 1000 எழுதிக்கலாமா? அப்போ இதை டேலி பண்ணிங்கன்னா தேர்ஃபோர் molality which is equal to 15.75 molal. molal. So this is the answer of this question. Thank you.